மணிப்பூர்ல இன்னைக்கு இவ்ளோ கலவரம் வெடிச்சு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா இதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல. முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் தான் காரணம். இப்படிதாங்க மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். மணிப்பூர்ல இப்ப நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ கூட அங்க ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்துல முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் போட்ட ஒரு போஸ்ட் வந்து பெரிய பிரளயத்தை வந்து கிளப்பிருச்சுங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மணிப்பூர் பிரச்சனையை சரி பண்றதுக்காண்டி 5000 ராணுவ வீரர்களை போய் வந்து நிறுத்திருக்காங்க. இதனால வந்து ஒரு பிரயோஜனமே இல்ல. இதனாலலாம் இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது. புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா மணிப்பூரோட முதல்வர் பைரன் சிங்க இந்த பதவியில இருந்து தூக்கணும். இதை தூக்குனாலே எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசியிருக்காரு. இதையெல்லாம் விட அடுத்து இவர் சொன்ன விஷயம்னா பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திருக்குங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிப்பூர் மாநிலத்துல குக்கி, மைத்தி, நாக்கா இந்த இன மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா வாழணும் அப்படின்னா அவங்களுக்கான சுயாட்சி பிராந்தியத்தை வந்து உருவாக்கணும். அவங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த போஸ்டர் போட்டதாங்க அதுக்கப்புறம் பல்வேறு பக்கத்துல இருந்து எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப ஆல்ரெடி இதனாலதான் மாத்தி மாத்தி மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும். அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிருன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? இது இன்னுமே இந்த பிரச்சனையில எரியிறத்தில எண்ணெய ஊத்துற மாதிரி இருக்கு. இப்படி போய் நீங்க பேசலாமான்னு நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் நீங்க டெலீட் பண்ணணும்னு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்தனால கடைசியில ஒரு வழியா இந்த போஸ்டை வந்து டெலீட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் மணிப்பூர் முதல்வரான பைரன் சிங் வந்து முன்னாள் அமைச்சரான சிதம்பரம் அவர்களை கடுமையா விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு மணிப்பூர்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி 2008 காலகட்டத்துல நீங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் வந்து காரணம். ஏன்னா அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு சில ஒப்பந்தங்களை போட்டு ராணுவத்தை கண்ட்ரோல் எடுக்க விடாமே வந்து பண்ணிட்டீங்க. அப்ப மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு பிரச்சனைய கொஞ்சம் கண்ட்ரோல்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளே வந்திருக்காது. இது மட்டும் இல்லாம மியான்மரோட தலைவர், மியான்மர்ல உள்ள ஒரு சில தடை செய்யப்பட்ட தலைவர்களை கூட நீங்க டைரக்டா மீட் பண்ணி அவங்க கிட்ட உறவெல்லாம் வந்து கொண்டாடினீங்க. அந்த சமயத்துலதான் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. இதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு இது மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு நான் ஆதாரங்கள் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு பழைய போட்டோஸ கூட இவர் ஷேர் பண்ணியிருக்காருங்க. இப்ப இதனாலதான் இந்த ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையா வந்து மாறி இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல சிதம்பரம் அவர்களுக்கு பாஜக தரப்புல இருந்து மட்டும் எதிர்ப்புகள் கிளம்புனா பரவாயில்லைங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு சொந்த கட்சியில இருந்தே எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இவர் இந்த மாதிரி போஸ்டர் போட்டவுடனே மணிப்பூரோட காங்கிரஸ் தலைவர் வந்து கீழே என்ன ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணுங்க. ஆல்ரெடி மணிப்பூர்ல ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி போஸ்டர் போடுறது மிகப்பெரிய தவறு. அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதனால இந்த போஸ்ட்டை நீங்க தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருந்தாரு. இப்ப இவர் தான் இந்த மாதிரி சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூரோட முன்னாள் முதல்வரும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இதை இவரோட சொந்த கருத்தா தான் நாங்க வந்து பாக்குறோம். இவர் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பேசிருக்கிறது தவறு. இதை பத்தி வந்து நான் மல்லிகார்ஜுன் கார்கே கிட்ட கூட நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு அவர் ஒரு பக்கம் வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி என்னதான் இருந்தாலும் சிதம்பரம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்க கூடாது, இந்த மாதிரி ட்வீட் போட்டது பெரிய தவறு அப்படின்னு பெரிய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணி எப்படியோ அந்த ஒரு போஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருச்சுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு மற்ற கட்சியில இருந்து எதிர்ப்பு கிளம்புனா பரவாயில்ல, சொந்த கட்சியில இருந்தே இவ்வளவு எதிர்ப்புகள் வந்து கிளம்பி அவர் போட்ட போஸ்டே வந்து டெலீட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அப்ப இவர் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு, எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் பத்தி பேசியிருக்காரு அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.